ஹாய் ரவுண்டு கொண்டாய். ஏய் யார் நீ? ஆளு மண்டே பாரு. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கனே கண்ணு தெரியுதா தெரியல? நீ மண்டே பாரு, நான் உன் கொண்டைய பாக்குறேன். நீ எதையோ பாரு. ஆனா என்னைய பார்க்க கூடாது. என்ன எதுக்கு பாக்குறீங்க? பாப்பேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கு. உன்னைய பாப்பேன். உன்னைய உங்கரு. என்ன வேணாலும் செய்வேன். என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்க உன் பாட்டுல வந்து இப்படி ஆடுற பிள்ளைய கெடுத்துட்டியே. நான் கெடுத்தேனா? ஏய் ஆட்டத்தையா? ஐயா உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? மரியாதையா தாலியை கட்டுங்க. மரியாதையா தாலியை கட்டுங்க. என்ன பிள்ளைய கெடுத்துட்டியே எதுக்கா? ஏய் நான் எப்பயா கெடுத்தேன்? நான் இப்பதான் வந்து நிக்கிறேன். ஏமா? இல்ல திங்கிறவன் திங்க திருப்பத்தூர் தண்டக்கட்டை எவனா செய்யறதுக்கு நான் தலைய. ஹலோ என்னங்க நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் அந்த பிள்ளையும் சொல்லுது, ரெண்டு பேரும் சொல்லும் போது கெடுத்து விட்டேன். கொஞ்சம் பொறு. தாலி கட்டவா? இது தாலியா? இது அவ கழுத்துல கட்ட அவ கவர்மெண்ட். ஹலோ குடிஞ்சுட்டு இந்தாங்க அது எதுக்கு அதில் கட்ட சொன்னேன்? என்னன்னு அந்த நிலைமை தான் உங்க நிலைமை. உன்னை நான் ஏதாவது செஞ்சனா? எதுவுமே பண்ணல. அப்ப செய்யலையா? உன்னை இடிச்சனா? இல்ல. தொட்டனா? இல்ல. இப்படி கையை பிடிச்சி வைத்தனா? கட்டி பிடிச்சானா? போமா கையை பிடிச்சி வைத்தனா? இப்படி முத்தங்க நான் வரட்டுமா? இல்ல முத்தம் தான் கொடுத்தோமா? இல்ல கட்டி இல்ல கற்பழிச்சோமா? ஏங்க சரி கற்பழிச்சனா? 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 என்னங்க அது மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அர்த்தம் இல்லாம நான் பாட்டுக்கு சிவாராமன் வந்து நின்றுட்டு இருக்கேன். யாரு ஏழு நின்றுட்டு நிக்கிறதுக்கு உனக்கு ஒரு இடமே கிடையாதா? நான் உன்னை என்ன வேணா செய்வேன். என்ன பண்ணுவ? எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் பரிமளா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, அப்பலாம் கொடுக்கல. இந்த மாதிரி நாடகம் இருக்கு, டான்சர் வேணும்னா கூப்பிட்டாங்க. டான்ஸ் தான் பப்பனுக்கு தானே டான்ஸ். அப்படி கிடையாது. அப்படிதான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பப்பனுக்கு டான்ஸ் இல்லாம யாருக்கு டான்ஸ்? நீ பப்பனுக்கு தான் டான்ஸ். அதுக்கு நீ என்ன பண்ணுவியா? பண்ணுவேன். பண்ண கூடாது. அதுக்கு தான் சம்பளம். ஐயா இந்தம்மா அப்படி சொன்னாங்க தான். விடிய விடிய அவங்களுக்கு பொண்டாட்டின்னு சொன்னாங்க தான். அதான் வண்டியில போகும்போது மிருதங்கனுக்கு பொண்டாட்டின்னு எனக்கு சொன்னாங்க. அது உனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தனியா சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன பொய்யால அண்ணனுக்கு பரவாயில்ல. சித்தப்பாங்கிறத கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுக்கிருவான். சித்த அப்பாவா இருக்கட்டும். சித்தப்பா வேணுங்கிறேன், அவர் உனக்கு தாத்தா வேணும்ன்றாரு. ஆமா உண்மைதான். எனக்கு மயன் இல்ல உனக்கு சித்தப்பனா இல்ல மண்ட தங்கச்சியாவும் குண்டி கொழுந்தியாவுங்கிற மாதிரிலாம் கதையெல்லாம் இருக்கு. மண்ட தங்கச்சி குண்டி கொழுந்தியாவும். ஆஹா இந்த பழமொழி நல்லா இருக்கேடா. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத இருக்கேன். எதுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிடுறதா? பொம்பளை பிள்ளை வாயடக்கம் கையடக்கம் தேவை. நீ ஆம்பளை பையன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டாம் டென்ஷன் ஆக்காத. உங்களுக்கு வேணான்றீங்க. பொறுமையா போறேன். சின்ன பிள்ளையா இருக்கே, உன்னை பிரச்சனை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். பண்ணன்னு நினைச்சா இறங்கி அடிப்பேன். என்னத இறங்கணும்னா உன்ன நம்ம லொக்காலிட்டி பையா. நானும் போனா போது ஒரு ஆம்பளேச்சன் பாக்குறேன். என்ன ஆள் சைஸ் பண்ற? என்னையா ஏக்கா தீக்குச்சி மாதிரி இருந்துட்டு உனக்கு அவ்வளவு சேட்டை. உன்னை எல்லாம் 3 வருஷம் என் டவுசர் பாக்கெட்ல செருகிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க சொன்னீங்களங்க ஏங்க, நீங்க சொன்னீங்களங்க தீக்குச்சி வீட்டையும் கொளுத்தேன், ஊரையும் கொளுத்தேன், எல்லாத்தையும் கொளுத்தேன். தீக்குச்சி குச்சி சின்னது நினைக்க கூடாது. தீக்குச்சி கொளுத்தாது. தீப்பெட்டியில உரசன அப்பதான் கொளுத்தேன். வெறும் குச்சி வச்சுக்கிட்டே இந்த வேலைக்கு தரையில கூட உரசுவோம் நாங்க. உரசுற இடத்துல உரசுனா தாண்டி அது எரியும். என்ன சொல்ல வரீங்க? என்ன பேசாம தான் கிடக்க. இருந்துட்டு போறமே. வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னையா பண்ணுவ? என்ன? ஐயா ஐயா சுட்டு போடு. என்னங்க இந்தப்பா என்னப்பா ரொம்ப பண்றீங்க? ஒரு போய் ஒரு பொம்பளை பிள்ளை எப்பேற்பட்ட நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்கடா. எப்பேற்பட்ட சிங்கம் ஒண்ணும் கேட்கலடா. ஒவ்வொருத்தரா அட ஒரு போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளுது, நீ சேர்ந்து தள்ளுப்பா. நான் அவளை நெஞ்ச பிடிச்ச தள்ள நீ ஓசல புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன் என்னைய கொண்டே உள்ள வைக்க ஐடியா பண்ண நீ? பாலியல் பலாத்காரத்துல உள்ள போயிருக்கேன். பலகாரமா இதுதான் கூட வேறது குளி பறிக்கிறது. பொம்பளை பிள்ளை மறுபடியும் உனக்கு சொல்றேன். சின்ன பிள்ளையாச்சே உன்னை பொறுமையா போய்கிட்டு இருக்க. நானும் ஒரு ஆம்பளையாச்சே, நம்மள விட கொஞ்சம்
நீ என்னை நெஞ்ச பிடிச்ச தள்ள மாதிரி நான் உன்னை நெஞ்ச பிடிச்ச சரியான அங்க வை. வையா மாமா. அப்படியா? நெஞ்சில வைக்கிறியா நீ? அப்படியா? பயந்துட்டேன் நான் என்னங்க உன்னை ரொம்ப பயப்பட நடக்கு சொல்லவே இல்ல. ரொம்ப பயப்படுறீங்க எப்பா டேய் அந்த பிள்ளையே நெஞ்சில கை தள்ள சொல்லுது, நீங்க தள்ள வந்தானே? தள்ளிடுவேண்டா. ஏன்? எனக்கும் ஆசை இருக்குது, அப்புறம் நல்ல வேண்டியதானே. ஆனா நிலைமை தடுக்குது. குடும்பம் தடுக்குது. எங்கிட்டாவது பஞ்சாயத்து ஆயிட்டு பயந்துக்கிட்டு தான் பேச. ஓஹோ வேற உனக்கு ஒன்று சொல்றேன், என்ன? இவ்வளவு வாய் ஒரு பொம்பளைக்கு ஆகாது. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? இப்படி பேசினா உன்னை வாயாடி சிரிக்கிமாங்க. சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? சொல்லிட்டு போறாங்கடா. சொல்லிட்டு போறாங்க. சரி போறாங்க. என்ன ஊர்ல உதவாங்க வைக்கலாம்னு பாக்குறியா? சரி, அப்படி இல்ல, இப்படி பேசினீன்னா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஐயோ நான் புதன்கிழமை வர்றேன், வியாழக்கிழமை வர்றேன், வெள்ளிக்கிழமை வர்றேன். உனக்கு என்ன வலிக்குது? நான் ஒன்று டூர் போயிட்டு வரதா சொல்லியிருக்கேன். என்ன? புகுந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை திரும்பிட்டீங்கன்னா உன்னை எப்படி வச்சு பொழைப்பாங்க? வந்தா வந்துட்டு போறேன். பொழைச்சா பொழைக்கிறேன், பொழைக்கிறாடி போயிட்டு போறேன். அது சரி, அந்த அளவுக்கு போயாச்சுன்னா அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேங்களுக்கு, என்ன? உன் ஆட்டம் பாட்டம் எல்லாம் அடுப்பங்கிற வரைக்கும் தான். அப்படிலாம் இல்ல. ஆம்பளை கூட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஜெயிக்க முடியும். முடியாது. முடியும். வாயில பேசலாம், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இன்னும் ஜெயிச்சு முடியா? முடியும்யா. மாட்டிக்கிருவேன். ஏன் அப்பலாம் மாட்ட மாட்டேன். கோயில்பட்டி மேடையில மாட்டிக்கிருவேன். மாட்ட மாட்டேன். என் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருவியா? முடியும். நான் செய்யற செஞ்சு விடுவியா? செஞ்சிருவேன். ஒன்று தெரிஞ்சுக்க, என்ன? 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான். ஏன் நாங்க தாண்டுவோமே? பொம்பளை என்ன நாங்க தாண்டுவோயா? நீ தாண்டுவியா? குட்டிச்சவரை தாண்ட தெரியாதா? ஏன் மெண்டலே, குட்டிச்சவர்னா செவரை தாண்டறது இல்ல. அப்புறம் நான் சொன்ன குட்டிச்சவருங்கிறது 1000 பொம்பளைகிட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான். ஐயோ பொம்பளை அப்படி போவியா? மானகிட்ட ஆளா இருக்கு. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. கோடினா என்ன? புது துணி. செலவ துணி புதுசு. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்றதொட்டிக்கும். அந்த செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி தான். ஆமா. அதே மாதிரி குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உன்னை கிழட்டு முட்டைன்னு மூளையில தள்ளிவிடுவாங்க. ஒரு குழந்தை பெத்தோனே நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆண்மகனை கொண்டு என்ப நான் அடுத்து கூறுகிறேன். கணம் கோட்டாரவர்களே, நல்ல தீர்ப்பை வழங்குமாறு. ஒரு தரம் ஒரு தரம் ஒரு தரம். இது நாடகம் மேடையா? தெரியும். அப்படி உன்னால செய்ய முடியுமா? முடியும். ஆமா. முடியும்னா இது முடியும், முடியும். முடியும். ஏய்யா, நீ ஒரு ஆம்பளை 4 பொம்பளைட்ட போயிட்டு வருவ. நாங்க என்ன பண்ணனும்? வாசப்படியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா? போக முடியுமா? நான் அதன வச்சுக்குமே. நைட் தூங்குறப்ப பெரிய அம்மிகள போய் தலையில போட்டு கொன்னு விட்டு போயிருவேன். நீ முதல்ல அம்மிக்கல்ல நீ தூக்கி விடு. தூக்க முடியும். என்கிட்ட உருட்டி கூட தலையில போடுவேன். நீ தூக்க வேண்டாம், அம்மியில உட்கார்ந்து அரைச்சு விடு பாப்போம் முதல்ல. எனக்கு அரை உன்னால அது முடியுமா? முடியும்யா. உன் ஜெயிச்சுக்கு நீ குலவிக்கல்ல நகட்ட கூட முடியாது. ஏய், ஆளை பார்த்து எடை என்னைக்குமே போடவே கூடாது. உனக்கு தெரிஞ்சுக்க பாப்பா, இன்னும் உனக்கு பக்குவம் பத்தல. ஆண் கூட பெண் போட்டி போட்டு ஜெயிச்சதுன்னா அந்த காலத்துல சிவபெருமான்கிட்டே சக்தி ஜெயிக்க முடியல. ஐயோ, நீ எங்கிட்ட ஜெயிச்சு போடுவ? ஜெயிக்க முடியும்ன்ற என்ன சரி, அவனால முடியும்? செய்யறீங்கள ஆமா. இந்த மேடை இந்த மேடை இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீ என்னை ஜெயிச்சிட்டீனா ஜெயிச்சிட்டேனா? உனக்கு நான் பொண்டாட்டி. ஏய், ஐயோ, சரி, ஒருவேளை நீ தோத்துட்டா நீ எனக்கு பொண்டாட்டி. இது ரெண்டும் ஒண்ணுதானேயா? ஐயோ, நீ ஜெயிக்கிறீங்கள, நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் இந்த டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழட்டி எரிஞ்சிட்டு கழட்டி எறிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி கட்டி இந்த ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நான் நாயை அவுத்து விட்டுருவேன். நாய் ஏமாந்து போகும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. நீ தைரியம் இருந்தா இதை பூரா கழட்டிட்டு உனக்கு வந்து துண்டு கிடையாது, கர்ச்சிப் தான், ஏய், அதுவே போதும், அதுவே ஜாஸ்தி. ஏடா. உனக்கு மாஸ்கே சரியா வரும்னு யோ, நினைக்கிறேன். கடவுளே. அதோட நீ 16 ரவுண்ட் அடிச்சு வந்துட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நீ இப்ப இந்த வேட்டியை கட்டிட்டு அடிக்கிறியா இல்ல கோமணத்தை கட்டி அடிக்கிறியா? என்ன நெசமா அக்கா தங்கச்சி கூட போறக்கல? ஒரு பொம்பளை பிள்ளைய இவ்வளவு பேத்துக்கு முன்னால ஏன் Dress பூரா அவுத்து போட்டு கர்ச்சி பின்ற மாஸ்க்ன்ற உனக்கு எவ்வளவு நெஞ்சில தைரியம்? கர்ச்சிப்பு கூட உனக்கு ஜாஸ்தி தான், மாஸ்க் போதும். உனக்கு குண்டே விடு. மாஸ்க்லயே பாதி மாஸ்க் போதும்னு நினைக்கிறேன். உங்களால இதுதானே முடியும், வேற என்னையா முடியும்? அப்படி நான் செய்ய முடியாது, நீ என்ன செஞ்சு விடுவ? எங்கனால செய்ய முடிஞ்சத உங்களால செய்ய முடியாதுன்ற. செஞ்சு காட்டுறேன். நீ என்ன செஞ்சாலும் சரி இந்த மேடையில நான் செய்யறேன். செய்யலைனா தூக்கு போட்டு முதல்ல தொர்ராஜ் தொங்குவாப்ல, அப்ப காலை புடிச்சு நான் தொங்குறேன். என்ன இதுக்கு நான் தொங்குறேன்? ஓட்டி உங்க 2 பேருக்குள்ள. ஏய், ஆம்பளைக்கு நீ சப்போர்ட் ஆக மாட்டியா? இது
ஒரு ஆண்மனுக்கு சப்போர்ட் ஆக முடியா? இப்போ நீங்க தொங்குங்க, உங்க காலை பிடிச்சி நான் தொங்குறேன். ஆஹா என்ன பாத்தியா? ரைட், எப்படியே 2 பேரும் தொங்குறான். வா சொல்லு இப்படி. அப்படின்றீங்க. எங்கனால முடிஞ்சத ஆ. உங்களால பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்? அப்படி என்னன்னு தெரியுமா? ஆ. 10 மாசம் சுமந்து, அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து தகப்பென்ற பட்டத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்ல. அவ்வளவு நேரமா பக்கறீங்க? ஏலே சுமந்தியா? ஆஹா. 10 மாசம் பெத்த அந்த பையன் எனக்கு சரி 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 சரி. அதே மாதிரி நீங்க 10 மாசமும் சுமக்க வேணாம். 5 மாசம் சும. ஓ நமக்கு ஆப்பரா? ஆமா. சரி. 5 மாசம் சுமந்து ஒரு புள்ளைய பெத்தெடுத்து தாயின்ற பட்டத்தை உன்னால எங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்னையா கதை? உன அந்த புள்ள பெக்கற மேட்டருக்கு வந்துருவீங்க. உன்னால முடியுமா? அதுதான் பேச்சு. இது ஒரு பேச்சு. பொம்பளை தான் புள்ள பெப்பா. இந்தாங்க ஆவுனா நான் ஆம்பளை செய்ய முடியாது, பொம்பளை செஞ்சிருவியான்னு கேட்டீங்கல்ல. இப்போ பொம்பளை செய்யறத நீங்க செய்யுங்க. மேடையில மைக்கு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பேசுறதா? முடியலன்னு சொல்லி ஏன் சமாளிக்கிற? அரியரன்னு ஒருத்தர் மேடையில நிக்கிறாருன்னா ஒரு பெண்ணு தான் காரணம். அல்ல என்ன? எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த ஊர்க்காரங்க தான் காரணம். ஹலோ, இந்த நான் மேடைக்கு வந்து நிக்கிறதுக்கு அதான் இருங்க. ஹலோ, அந்த சொல்ல இந்த உலகத்துக்கு வர்ற காரணம் யாரு? எங்க ஆத்தாவா? ஆமா, அவங்க பெத்ததுனால நீங்க வந்தீங்க. அப்ப எங்க அப்பா என்ன மணி ஆடிட்டாருன்னு அவர் வேலை முடிஞ்சவொடனே துண்டை உதறி தோல்ல ஓட்டு போயிருப்பாரு. அப்புறம் துண்டை உதறி தோல்ல ஓட்டப்பாங்க. அங்கனே உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பேன். அது உங்க அப்பா சௌரியம். ஏங்க நான் கேக்குறேன், அவங்க பாதுகாத்து 10 மாசம் சுமந்து பெத்ததுனால தானங்க நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேர். நான் புள்ள பெக்கணும். அதான் உங்க பிரச்சனை. ஆமையா? பெக்க முடியாதுங்கிற. முடியாது. கோயில்பட்டி மேடையோட இந்த பேச்சை நிப்பாட்டிக்கிற நீ. எப்படி? நான் புள்ள பெக்கறேன். ஓஹோ முடிவு ஆயிடுச்சு. பெக்க முடியாது. நான் பேச்சு இல்ல, நான் புள்ள பெக்கறேன். எங்களுக்கு தம்பி கர்ப்பப்பை இருக்கு. நீ லைட் ஆஃப் பண்ணு. எதுக்குயா? சீக்கிரம் ஆப்பனியா. நீ எனக்கு புள்ள கொடு. வா வா, படுத்துக்க வா, குனிஞ்சுக்க வா. ஹலோ, அவங்கள்ட்ட குழந்தை பெக்கறதுக்கு உள்ள கர்ப்பப்பை இருக்கு. எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, நாங்க குழந்தை பெக்குறோம். அட உனக்கு கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட எல்லாம் போயிடும். மஞ்சள் பையில எப்படியா குழந்தை? நான் கேரி பையில கூட புள்ள பெப்பேன். நீ எனக்கு புள்ள கொடு. வா. எங்க அப்பா வருவாரு. அதெல்லாம் பேச்சல. நீ புள்ள கொடு. எங்க அப்பா வருவாரு. ஒப்பா அதுக்கு வராரு. ஆமா. எதுக்கு? நீங்க அப்பா கூட்டிங்களா தூக்கு போட அந்த மாதிரி. அதெல்லாம் பேச்சல. எனக்கு நீ புள்ள கொடு. உனக்கு நான் எப்படியா புள்ள கொடுக்க முடியும்? லைட் ஆஃப் பண்ணியா. வா, எனக்கு நேரம் ஆச்சு. டக்குனு புள்ள கொடு. அடிச்சு புடு. அடிச்சுதான் சொல்றேன். அவசரப்படுறாருமா குடுமா. ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான், நான் இல்ல. என்ன பண்றீங்க தலைய? தெரிஞ்சுக்கிட்டியா? காரணம் என்ன? என்ன காரணம்? வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு டேமேஜ் ஆகாது. எப்பவுமே பொம்பளைக்கு தான் டேமேஜ் தவிர ஆம்பளைக்கு டேமேஜ் வராதுங்கிறத அடித்து கூறுகிறேன் கணம் கோட்டாளர்களே. 2 தரம் 2 தரம் 2 தரம். இது நாடகம் நடையா? அது தெரியும். முடியாதுல்ல? ஒத்துக்க. என்னடா? ஆம்பளைட்ட அடங்கி போறன்னு ஒத்துக்க. அப்படியே அடங்கி போக முடியாது. போங்க. முடியாதா? மேல கை வைக்காதயா? வெட்டி விடுவேன். அப்ப கீழே வைக்கவா? மேல வைக்க கூடாது, கீழ வர வைப்பியா நீ? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட். எங்க வச்சா எனக்கு எங்க பிடிக்கும். வச்சாலும் பிடிக்காது. அப்ப எங்க வச்சாலும் பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுவ? எங்க வைக்க கூடாதுன்ற? ஒண்ணு வைக்கலனா நீ யார் யாரைய தொட? அடப்பா தொடக்கூடாதோ? கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தான் இருந்த. ஏய், அன்னைக்கு அப்ப மூடு எங்க இருந்துச்சோ? பாட்டி செத்ததுக்கு காரணம் நீதானா? யாரு? அட சண்டாளா, வீணா எங்க பாட்டியை கொன்னுட்டில்ல. பாட்டியா? எப்பா இந்த கதையை கேளுப்பா. என்னையா? அன்னைக்கு நான் என்ட்ரன்ஸ் சீனுக்கு வந்துட்டேன். ஆ. எங்க பாட்டி என்னோட சால்வை பொத்தி ஆ. உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. ஆ. இந்த கணத்துல பொட்டக்கண்ணே போய் நான் தான் படுத்து தூங்குறேன்னு நினைச்சு எங்க பாட்டியை போய் சொல்லு. ஐயா அதையும் விடல. அந்த பாட்டி அது நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் கோளாறுல. எது? அது ஓன் ஜெயிச்சில் தானே இருக்கு. இது பூராமே மாயவரம் மாடு சைஸ் போல இருக்கடா. அம்புட்டு இப்படியே பூஞ்சிட்டு மாதிரியே தெரியுது. கும்பகோணம் மாடு. சரி சரி பரவாயில்ல. மேல கை வைக்க கூடாது. அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொழில் பண்றியா? ஆமா. கம் ஆன் டெல் மீ. இறந்த பழம், இறந்த பழம். இது செக்கா சேவந்த பழம். இது செக்கா இனிக்க பழம். இது எல்லாரும் வந்த பலம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வொர்க் அவுட் பண்றேன். வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன். இறந்த பழம் பாத்தியா? எந்த பாட்ட பண்ணி பட்டு பாட்டியா? இறந்த பழம். படிச்சு பார்த்தா வட்டமா இருக்குது.
அது இழந்த வடை. இழந்த பழம் உள்ள கொட்டை கூட இருக்குமே. பழம் இருந்தா கொட்டை இருக்கதான் செய்யும். அப்படி சொல்லாத. ஏன் பழம் இருந்தா கொட்டை இருக்கும்ல சொல்லாத. கொட்டை இருக்கதான் செய்யும். கொட்டை இல்லாத பழமும் இருக்கு. என்ன பழம்? வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்கே, குட்டி குட்டியா இருக்குமே. அது விதை. விதை கொட்டை ஆகாது. சரி. கொட்டை விதை ஆகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாமே. வெதர் கொட்டையா? உனக்கு தெரிஞ்சுக்க. இப்ப வாழைப்பழத்துல கொட்டை இல்லைன்னு நான் தானே சொன்னேன். ஆனா 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. ஏய், இது என்ன நியாயம்? இப்பவே இல்லன்றாரு, இப்ப இருக்குங்கறாருப்பா. நான் தான் சொல்றேன், 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. எங்க இருக்கு சொல்லு? 2 கொட்டையோட வாழைப்பழம் எங்க இருக்கு? இருக்கு. காட்டவா? இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கா? இருக்காவா? அப்புறம் என்ன நீ இப்படி கேட்க மோதிரம் இருக்கான்னு இப்படி கேக்குற? இருக்கு. ஏமா என் கூட அவர் அடிச்சு சொல்றாரு. காரைக்குடி வா. கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி போய். ஹலோ ஹலோ ஏங்க என்னங்க மனுஷன் கோயிலுக்கு பின்னாடி போய்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? டேய் நீங்க தப்பு இல்ல. உண்மையிலேயே ஆதாரம் இல்லாத விஷயத்தை அறியறேன் பேச மாட்டாங்க. அது தெரியுது இருக்கு. கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. அதுக்கு என்ன? அங்க போய் லேகிய வாங்கி கல்வாழைன்னு கேட்கணும். கல்வாழை. கல்வாழை தமிழ் மருந்துல மருந்துக்கு உபயோகப்படுறது. அந்த வாழைப்பழத்துல உரிச்சினா உள்ள 2 கொட்டை சீதாப்பழ கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். அதனால எதுவுமே ஆதாரம் இல்லாத நான் பேச மாட்டேன். அது சரி சரிண்ணே. நல்லதுண்ணே. ஓகேண்ணே. நல்லபடியா போயிட்டு வரேன். இந்த வேட்டியை மறந்துடாம. அதான் முக்கியம். ஓகே. உள்ள ஒரு வேட்டி வெளியே ஒரு வேட்டி. 3 வேட்டி 3 வேட்டி. என்ன பழம் விற்க வந்தாங்க உம்மா? ரொம்ப கிராக்கி அதிகமா இருக்கும் போல இருக்கே. அது பாவம் மாத்தோட மாத்தா கிடக்கு அந்த பக்கம். அதுக்கு இம்புட்டு பேராடா பிரச்சனை. என்ன பழம் விற்க வந்தா அம்மா? ஓ பழத்தறியா சும்மா? என்ன பழம் அம்மா? ஓ பழத்தறியா சும்மா? பரவாயில்ல. பேப்பர் பறக்க விட்டீங்க. நம்ம குத்து அப்படி குத்து பேப்பர் மாதிரி. என்னங்க இப்போ ஒத்துக்கிறியா? 2வது குத்து இவ்வளவு பவரா இருக்கு. மாமனார் 3வது ஒப்பற அது காட்டணும். அவ்வளவு தூரமா? பரிமளம். சொல்லுங்க. என்ன பரிமளமா? பரிமளம். பரிமளா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல வரீங்க? ஆனால் எப்படி சொல்றதுன்னு தான். வாயில தான் சொல்லணும். ஹலோ பொம்பளை பிள்ளை அதுவே தைரியமா பேசுது. ஆம்பளை பிள்ளை நீங்க இப்படி வெக்கப்பட்டு நிக்கிறியா? இப்படி பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்படுறீங்க. அவ உதுத்து சிரிக்கி பேசாம இருப்பா. அதுக்கு நீ வெக்க நடி உந்து சிரிக்கி சொல்லுவே நீ. இப்படிதான் யதார்த்தம் சொல்லிட்டு மாட்டிக்கிறது. சொல்ல கூடாது. ஏங்க என்னங்க? நான் உங்களை ஓப்பனா
வார்த்தை கேட்கலாம். அது கேட்க புரியல, கேளுங்க. இல்லை நீங்கள் வேணா என்னைய ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? நீங்க கேளுங்க. நானும் ஓப்பனா எப்பப்பா உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எப்ப? அதான் நான் உங்களை செய்யலாம்னு கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம் சொல்லியா? பண்ணலாமா? கல்யாணமா? சரி. ஓகேவா? ஓகேவா? இல்ல. ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஐ லவ் யூன்னு தெரியாதா? தெரியாது. நான் உன்னை கற்பழிக்கிறேன் என்ற அர்த்தம். ஆஹா. பைத்தியம், நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற அர்த்தம். ஆ. உனக்கு சம்மதமா? சம்மதமா? நான் உன் நான் கூட உன்னை- கூட வர சம்மதமா. டன் டங் டன் டங். ஓகே, ஓகே. ஐ லவ் யூ. போச்சு, ஒன்றும் முடியாது இருக்கு. தொடும்போது இந்த ஆட்டம் ஆடுது. ஏம்மா, டேய் அடியோட்ட கையா பிடிக்கிறது, அடியோட்ட கையை பிடிக்காம பாரு அவர் பாரு. அது இல்லையா, முத ஒரு பெண்ணோட கையை மேலே பட்ட உடனே 2000 வாட்ஸ் கரண்ட் அடிச்ச மாதிரி. ஓஹோ, செக்ல போட்டு காட்டணும், சுத்தமான உருட்டுனா என்ன? உன்னை எப்படி நடிச்சிருக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? எப்படி எப்படி எப்படி? அப்பக்கட அன்னக்கிளி அடிவர வண்ண கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா. உறங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, நாம பார்க்கையிலே மீறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதையா, ஆப்பையில் நீயாக எடுத்து கையா. ஆக்கி வச்ச சோறு ஆக்கி வச்சவாறு திங்க தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணும் படி. ஆப்பக்கடை அண்ணு கிளி ஆடி வரும் வல்ல கிளி ஓரங்கட்டு ரோசாவே. ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும், ஐயானி நீ எழுந்தல் கோல் சேர்க்கணும். தை மாசம் பிறந்த புண்டா நாள் பார்க்கணும். ஐயாவை நீ எழுந்தல் கோல் சேர்க்கணும். பிடிக்குள் அடங்காத அடிக்கரும்பே தாய் பறிச்சா வலிக்காத கொடியரும்பே. குட்டி மேளத்தோடு கொண்டு பயப்பாடு சத்தம் கேட்டதுமே தொட்டில் கேட்டுமடி. அப்பக்கடை அண்ணு கிளி ஆடி வரும் ஒண்ணு கிளி உறங்கட்டு பொன்னாத்தா